வணக்கம், வெல்கம் டு சாக்கித்ராம் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பீர்க்கங்காயை வச்சு சூப்பரான தொகையில் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதோட பெனிஃபிட்ஸையும் என்னென்னங்கிறதையும் சேர்த்து பார்க்க போகிறோம். பொதுவாகவே பீர்க்கங்காவை நீங்கள் வாங்கும்போது கடையில் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னா, கொஞ்சம் மித்தலாக இருக்கிற மாதிரி தான் வாங்கணும், சதப்பத்தோடு இருக்கிற மாதிரி. பிஞ்சு பீர்க்கங்காயாக வாங்கி உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன ட்ராபேக்குங்கிறத சொல்லிடுறேன். தலை சுத்தல், அப்புறம் பித்தம், அதே மாதிரி முடக்குவாதம், சளித்தொல்லை, இது 4த்துக்குமே மெயின் காரணியாக இந்த பிஞ்சு பீர்க்கங்காய் அமைஞ்சிடும். அதனால் பிஞ்சு பீர்க்கங்காயை வாங்கி சமைக்காதீங்க. அடுத்ததாக ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க பீர்க்கங்காவை தாராளமாக தினமுமே உணவில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த நோயும் சரியாயிடும். கண் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த தொகையலுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத நான் வரிசையாக சொல்லிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேன். கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். இப்போ 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ண போகிறேன். அடுத்ததாக உளுத்தம் பருப்பு ஆட் பண்ண போகிறேன். இது வாசனைக்காக மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். 1லேருந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். இது ஆப்ஷனல், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு தான் இதுக்கு ரொம்பவே மெயின். ஒரு சின்னதாக புளி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது காரத்துக்காக 4லேருந்து 5 வத்த மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா இன்னொரு 2-3 மிளகாவும் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தனியா ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது கொத்தமல்லி விதை. கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போவே ஆட் பண்ணுறதுனால அந்த காரம் இருக்காமல் இருக்கும். அடுத்தது ஒரு துளி பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். இது எல்லாம் நல்லா செவந்து வரட்டும். இப்போ ஏன் உப்பு ஆட் பண்ணேன் அப்படின்னா, இந்த மிளகாவோட காரம் நெடி அடிக்காமல் இருக்கும், அதனால தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாம் நல்லா செவந்து வரட்டும். பெருங்காயம், புளி எல்லாமே இந்த ஹீட்டில் நல்லாவே பொரிஞ்சு வந்துடும். அடுத்தது 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணுறேன். எல்லாமே எண்ணெயிலே வறுபடும் போதே நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பச்சை வாசனை போயிடும். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயும் ஆட் பண்ணிக்கிறேன். பீர்க்கங்காய் தோலை நீங்கள் சமைக்க போகிறீங்க அப்படின்னா வெந்நீரில் 2 நிமிஷம் போட்டு வச்சுட்டு சமைங்க. ஏன்னா மேலே பூச்சி மருந்து கெமிக்கல்லாம் தெளிச்சிருப்பாங்க இல்லையா, அதனால் அதெல்லாம் உள்ளே போயிடக்கூடாது. அப்படிங்கும்போது நீங்கள் வெந்நீரில் 2 நிமிஷம் போட்டுட்டு அந்த தோலெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காய்கறிகளை எப்போவுமே வாஷ் பண்ணிவிட்டு சமைங்க, அதுதான் உடம்புக்கு நல்லது. அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். குழந்தைங்க எப்போவுமே கருவேப்பிலை அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இதே மாதிரி எல்லாத்துலேயும் அரைக்கிற பொருள் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இதில் தண்ணி ஊற்றி அரைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா பீர்க்கங்காவே நீர் காய்கறி தான். அடுத்ததாக கொஞ்சமாக நான் தேங்காய் பத்தையை ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் வாசனை வந்துடும். அவ்வளவுதான். இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான்.
நம்மளோட பீர்க்கங்காய் தொகையல் ரெடி ஆகிடுது. இன்னொரு நாள் ஃபுல்லாகவே இந்த ப்ரீட்டி ஜோடியாக்கோட ரிவ்யூவை சொல்கிறேன். நம்மளுடைய பீர்க்கங்காய் தொகையல் நல்லா ரெடி ஆகிடுது. தேவைப்பட்டால் தாளிச்சிக்கலாம். இதுக்கு இப்போ தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது. மெயினாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.